ஸோ பீப்புள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஏர்னிங் வெல், பட் ஏன் அவங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியல? வெரி குட், தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ருபீஸ் சேலரி வாங்கும்போது எனக்கு ஒரு 30,000 40,000 வந்தால் என் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னால் நிறைய சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வென் தே ரீச் தட் 40,000 ருபீஸ் அவங்க லைஃப் ஸ்டைலை அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அகைன் தே ஆர் நாட் ஏபிள் டு சேவ். ஸோ அதுக்காக நான் அவங்க லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும், சேலரி ஜாஸ்தியானோடனே என் லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. யூ கேன் இம்ப்ரூவ். மை ஒன்லி சஜஷன் இஸ் யூ ஹவ் டு ஸ்லோ டவுன் யுவர் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க 40,000 வந்த அப்புறம் கூட நீங்க 20,000ல என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தீங்களோ அதே லைஃப் ஸ்டைல கண்டினியூ பண்ணாதான் உங்களால சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். எங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மக்கள் போகாம அவங்க லைஃப் ஸ்டைலை மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க பேஸ்ட் ஆன் தேர் ஏர்னிங்ஸ். நான் நார்மலா ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆனோடனே நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கார்ல போலாமா, இன்னும் கொஞ்சம் பெட்டர் லக்ஸுரி யூஸ் பண்ணலாமா அப்படிதான் யோசிக்கிறோமே தவிர I don't want to continue my lifestyle on the same place. That's a first and foremost important thing where you have to think about it. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இயர்லி ரிட்டையர்மெண்ட் அண்ட் தென் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு.